அடுத்த ப்ரூவ் a perpendicular from the center of a circle to a chord bisect the chord. Perpendicular from the center of a circle to a chord bisect the chord. ஒரு சர்க்கிள்னா ஒரு சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இருக்கும். ஏபின்றது கார்டு, இது சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இங்கேருந்து பர்பண்டிகுலர் அப்படின்னா பர்பண்டிகுலர் லைனை வரைகிறோம். யாருக்கு வரைகிறோம்? கார்டுக்கு. சென்டர் ஆஃப் த சர்க்கிள்லேருந்து கார்டுக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சோன்னா அந்த பர்பண்டிகுலர் லைன் இந்த கார்டை பைசெக்ட் பண்ணும். மீனிங் என்னென்னா ஏஎம்மும் பிஎம்மும் ஈக்குவலாக இருக்கும், ஆஃப் ஏபி இருக்கும். ஏன்னா ஈக்குவல் பைசெக்ட்னா பாதி பாதியாக பிரிக்கும். ஏபி 8ஆக இருக்குன்னா ஏஎம் 4 பிஎம்மும் 4. இது 10ஆக இருக்குன்னா இது 5 இது 5. ஏபி 20ஆக இருக்குன்னா ஏஎம் 10 பிஎம் 10. இப்போ இந்த ஓஎம் என்ன பண்ணுதுன்னா ஏபியை பைசெக்ட் பண்ணும். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இதை எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரையாங்கிளை கான்வென்ட் தான் ப்ரூவ் பண்ணுவோம். இந்த 2 ட்ரையாங்கிளை எடுத்துக்க போகிறோம். ட்ரையாங்கிள் OAM, ட்ரையாங்கிள் OAMஐயும் OBMஐயும் எடுத்துக்கிறோம். OAM OBM எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த OAM OAக்கு OB ஈக்குவல் ரேடியஸ். OMமும் OMமும் இந்த ட்ரையாங்கிளுக்கும் இந்த ட்ரையாங்கிள்லையும் OM வந்து காமன் சைட். 2 ட்ரையாங்கிளுக்கும் காமன் சைட். ஒரு ரேடியஸ் ஈக்குவலாக இருக்குது, அது ஹைப்போட்டேனியஸ். ஏன்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஹைப்போட்டேனியஸ். ஒரு 2 ட்ரையாங்கிள்லையும் ஒன் ஆஃப் த சைடு வந்து ரேடியஸ், அது ஹைப்போட்டேனியஸ், அது ஈக்குவலாக இருக்குது. ஒன் ஆஃப் த சைடு வந்து காமன் சைடாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஆங்கிள், 2 ட்ரையாங்கிள்லையும் ஒரு ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்குது, ரைட் ஆங்கிளாக இருக்குது. அதனால RHS, ரைட் ஆங்கிள் ஹைப்போட்டேனியஸ் சைடு. அதனால் RHSல இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்கரண்ட். OAM OBM இது 2 RHSல கான்கரண்ட்டாக இருக்கிறதால நமக்கு கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கரண்ட் ட்ரையாங்கிள் AM இஸ் ஈக்குவல் டு BM என்றது ஈக்குவல். இதை தான் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சுதான்? ஒரு பர்பண்டிகுலர் லைன் சென்டர் ஆஃப் த சர்க்கிள்லேருந்து கார்டுக்கு வரைஞ்சால் அந்த பர்பண்டிகுலர் லைன் ஏபியை பைசெக்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ 2 ட்ரையாங்கிளை எடுத்துக்க போகிறோம். எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்கிறது ஈஸி தான், எழுதுறது இம்பார்ட்டன்ட். OAM அந்த OBMஐ எடுத்துக்கிறோம். OAM OBM எடுத்துக்கிட்டோம்னா OA இஸ் ஈக்குவல் டு OB. OA இஸ் ஈக்குவல் டு OB வந்து ரேடியஸ். அடுத்ததாக OM இஸ் ஈக்குவல் டு OM காமன் சைட். ஆங்கிள் OMAவும் OMBயும் 90 டிகிரி. அதனால் RHS ரைட் ஆங்கிள் ஹைப்போட்டேனியஸ் சைடு இருக்கிறதால OAMமும் OBMமும் கான்கரண்ட். அதனால் AM இஸ் ஈக்குவல் டு BM அப்படின்றது CPCT. இதில் தான் எக்ஸாம் வந்து முடிஞ்சது. இது எல்லாமே ப்ரூவ் எக்ஸாமில் கேட்பாங்க. நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு படித்து வச்சுக்கணும். இது இந்த கிளாஸ்க்கு மட்டும் இல்லை, அடுத்த கிளாஸ்லேயும் உண்டு. ஓகேவா? அடுத்த கிளாஸ்லையும் இல்லை, உனக்கு ஒரு லைஃப் லாங் நாலேஜாக இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரான் ஃப்ரம் சென்டர் ஆஃப் த சர்க்கிள் டு எ கார்ட் பைசெக்ட் த கார்ட் அப்படின்றது நல்லாவே தெரியணும்.